ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்தை புனித வாரம் என்று நாம் சொல்லுகிறோம், அல்லது பாடுகளின் வாரம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வாரம் இப்படி வர்ணிக்கப்படுகிறது. நமக்கு தவக்காலம் என்ற ஒரு சிறப்பான காலத்திற்குள்ளே இந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. தவக்காலம் அப்படின்னா இது அருளின் காலம், இரக்கத்தின் காலம் அப்படிலாம் வர்ணிக்கப்படுகிறது. இந்த வருணனை எப்படி அது தன்னிலையிலேயே தவக்காலம் அருளின் காலமாக இருக்குமா என்றால் அது தன்னிலையிலேயே அருளின் காலமாக இருக்க முடியாது. நாம் அந்த காலத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்கிற போது இது உங்களுக்கு அருளின் காலமாக அல்லது இரக்கத்தின் காலமாக கண்டிப்பாக அமைந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பயணித்த இந்த காலத்தினுடைய ஒரு நிறைவு பகுதி தான் இந்த பாடுகளின் பயணம். அதனால தான் இந்த நம்முடைய வாசக புஸ்தகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று தான் எழுதப்பட்டிருக்கும். அப்போ திருப்பாடுகளின் வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. அன்புக்குரிய பிள்ளைகளே, கடவுளுடைய மீட்பு திட்டத்தினுடைய ஒரு உயர்ந்த இலக்கை ஆண்டவர் எதிர்கொண்டு செல்லுகிறார். அவர் இன்னைக்கு நீங்கள் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ரசத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறார், அதை வாழ்த்துரைத்து அதை சீடர்களுக்கு கொடுத்து அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், இது கடவுள் உங்களோடு செய்து கொள்ளுகிற என் இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கைங்கிற வார்த்தையை நம்ம ரவுண்டு பண்ணுவோம். இது இறைவாக்கினர்கள் நூல்களில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அருமையான அடையாளம். எரேமியா, எசையா, எசேக்கியேல் எல்லாருமே இந்த உடன்படிக்கையை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆபிரகாம் தொட்டு கடவுள் மக்களை வழிநடத்த ஆரம்பித்தார். அவர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டே இருந்தார். அந்த உடன்படிக்கைகளெல்லாம் மக்கள் மீறி போனார்கள். அப்போ கடவுள் என்ன செய்தார், மனிதர்களோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே மனிதர்கள் மீறுகிறார்கள். மனித நிலை என்பது பலவீனமாயிருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை மீறப்படாதபடி ஒரு உடன்படிக்கை இந்த மனிதர்களோடு நான் செய்ய போகிறேன் என்று கடவுள் திட்டம் வைத்திருந்த, மகன் வழியாக அவர் செய்ய திட்டம் வைத்திருந்த அந்த ஒரு உடன்படிக்கையை தான் அன்று இறைவாக்கினர்களுடைய வாயிலிருந்து அவர் வெளிப்படுத்தினார். புதிய உடன்படிக்கை என்று, நியூ கவனன்ட். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அது மகனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் ஏறி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்த பிறகுதான் சீடர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது, நம்பிக்கையாளர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு சவாலும் கேள்வியும் நம் கண்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அன்றைக்கு இருந்தவர்களுக்கு தெரியாது, ஏன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுக்கு தெரியாது, இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கத்திக்கொண்டிருந்த அங்கிருந்த யூதர்களுக்கு தெரியாது, பரிசேயர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையெல்லாம் மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டு இருக்கிறோமே, இந்த சம்பவங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து வார்த்தையாக பிரசங்கமாக நாம் கேட்கிறோமே. இப்பொழுது கேள்வி உனக்கும் எனக்கும் தான். இப்பொழுது இந்த இயேசுவை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மனநிலையோடு இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இந்த கேள்வியோடு தான் இந்த வழிபாடு, இந்த புனித வார வழிபாடு உங்களுக்கு துவங்குகிறது. அன்று இருப்பவர்கள் இந்த உடன்படிக்கையை பற்றியெல்லாம் அறியாமல் இருந்தார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவர் சொல்லுகிறபடி தான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கேட்காமல் இருக்கிறீர்கள். காதிருந்தும் செவிடர்கள், கண்ணிருந்தும் குருடர்கள். இன்றைய நிலையில் நாமே குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் நாம் சொல்லி நம்மை குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு எதுவுமே புரியல, இன்னமும் புரியல. அன்னைக்கு புரியாமல் இருந்ததுக்கு காரணம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு இயேசு வந்தது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்ததெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவ்வளவு விளக்கங்களும் இவ்வளவு வார்த்தைகளுடைய வெளிப்பாடுகளையும் உணர்ந்த பின்னும் இந்த மனுக்குலம் உணராமல் இருக்கிற போது, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை பெறாதவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சொல்லுவாங்க, மலைகளே குண்டிகளே எங்கள் மேலே வந்து விழுங்கள் என்று. ஏன்னா அந்த சூழல் அப்படித்தான் இருக்க போகிறது என்பதை இயேசு முன்னுரைத்திருக்கிறார். அதை குடும்பங்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள். நம்பிக்கையற்ற நான் மீண்டு வருகிற பொழுது இறைமகன் கடவுள் நம்பிக்கையை காண்பாரோ
என்கிற வார்த்தையினுடைய அடையாளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இறை மக்களே, ஆகவே நாம் இதையெல்லாம் கேட்கிற பொழுது இங்கு வந்திருக்கிற நாம் தனிப்பட்ட இந்த கேள்வியை கேட்க வேண்டும். நான் இந்த தெய்வத்தை அறிந்திருக்கிறேனா? இந்த தெய்வம் எனக்கு வெளிப்படுத்தின அடையாளங்களை என்னால் உணர முடிகிறதா? அந்த உணர்தலின்படி என் வாழ்க்கையை நான் எடுத்து செல்கிறேனா? இந்த சவால் நிறைந்த கேள்விகளுக்கு நாம் விடை தேட வேண்டிய காலம். ஏதோ வழிபாட்டை நான் வந்தேன், வழிபாட்டிலே உட்கார்ந்திருந்தேன், நாங்கள் ஓலைகளை பிடித்து வந்தோம், ஓலைகளை மடித்து சிலுவைகள் செய்தோம், வீட்டினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பகுதியில் சொருவி வைத்துவிட்டு மீண்டுமா எங்களை பாவத்தில் சொருவி கொண்டோம் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? மீண்டும் பாவத்திற்குள்ளே போய் விழுந்து விட அல்ல. கடவுள் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கத்தான் இந்த புதிய உடன்படிக்கையை நம்மோடு செய்து கொள்கிறார். இந்த 2025 ஆண்டிலே இந்த பாடுகளினுடைய அந்த பயணத்தை துவங்க இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட அடையாளமாக இயேசுவோடு பயணிக்க இருக்கிறீர்கள்? இயேசு பயணித்தார், இதை வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கிற கூட்டமானம் அல்லது இயேசுவோடு பயணிக்க போகிற கூட்டமா? இயேசுவோடு வேடிக்கை பார்ப்பதும் தவறு, இயேசுவோடு பயணிப்பதும் தவறு. ஆண்டவர் விரும்புவது நீ இயேசுவாக மாறி பயணிக்க வேண்டும். இயேசுவாக மாறி பயணிப்பது என்பதுதான் சீடத்துவத்தினுடைய அழைப்பு. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? என் இயேசுவை முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த மைக்கை உங்ககிட்ட கொடுத்து உன் ஆண்டவர் யார், உன் ஆண்டவரை பற்றி சொல்லு என்று சொன்னால் நம்மளால் சொல்ல முடியுமா? அதைத்தான் நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாசகம் எல்லாம் நமக்கு வாசிக்கப்பட்டது. அதில் 2வது வாசகத்தை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எப்படிப்பட்ட நிலையில் அவர் விளங்கினார்? கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இல்லை. அவர் என்ன செய்தார்? தம்மையே வெறுமையாக்கி, பாருங்க முதல் பாயிண்ட், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று. 2வது பாயிண்ட். இப்போ நம்ம பாருங்க, கடவுள் எவ்வளோ ஸ்டேஜஸ் தாண்டி தாண்டி போயிருக்கிறார். தந்தையிடத்திலிருந்து வந்தார், அப்பா அம்மாவுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய ஆன்மாவின் பயணத்தை எப்படி எடுத்து சென்றார் பாருங்க. தம்மையே வெறுமையாக்கி கடவுள் நிலையை விட்டுட்டு வந்தார் முதல்ல. 2வது அவர் தம்மை வெறுமையாக்கினார், அடிமையின் வடிவை ஏற்றார், மனிதருக்கு ஒப்பானார். கடவுளுடைய பார்வையிலே மனித நிலை என்பது ரொம்ப ஒரு பலவீனமான நிலை. அப்போ வானதூதர்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய புரிதலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் படைத்ததில் வானதூதர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, படைப்புகள் எல்லாம் இருக்கிறார். இதில் உயர்ந்தது வானதூதர்கள், அடுத்தது மனிதர்கள், அடுத்தது இந்த படைப்புகள் எல்லாம். மற்றதெல்லாம் நமக்கு தெரியாது, உலகத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஆர்டரில் கடவுள் மனித நிலைக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிறார். மனித நிலையை மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றினார், சாவை ஏற்கும் அளவுக்கு. மனிதனுடைய மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு அடையாளம் எதுன்னு சொன்னால் அந்த சாவு. அந்த சாவை விரும்பி ஏற்கிறார், அதுவும் சிலுவை சாவையே. மனிதர்கள் மத்தியில் அவமானத்தின் அடையாளமாக கிடந்தது இந்த சிலுவை மரணம். நிறைய விதத்தில் அவர்கள் தண்டனையை கொடுத்து கொண்டிருந்தார்கள், நிறைய தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிலுவை மரணம் என்பது ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய கேவலமான ஒரு மரணம். துன்பம் நிறைந்தது என்று சொல்வதை விட அது ஒரு கேவலமான ஒரு மரணமாக இருந்தது. இந்த மரணத்தை தான் இயேசு சுவாமி ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் பாருங்க, சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இதெல்லாம் செய்ததுனால தான் கடவுள் என்ன செய்தார்? அவரை மிகவும் உயர்த்தி அவரை என்ன செய்திருக்கிறார்? இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று உயர்ந்த ஒரு இடத்தை ஆண்டவர் அவருக்கு அருளி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நீங்கள் நான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்து உண்பவனா பணிவிடை செய்பவனா? பந்தியில் அமர்ந்து உண்பவன் தான் பெரியவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் பந்தியில் அமர்ந்து உங்களையெல்லாம் பணிவிடை செய்ய நான் சொல்லவில்லை, நான் பணிவிடை செய்பவனாக நின்று கொண்டிருக்கிறேன். பாருங்க,
அப்போ கடவுள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் நாம் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். இதுதான் இயேசுவினுடைய வழி, இதுதான் இயேசுவினுடைய ஒரு சிறப்பான ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை வெளியே வைத்துவிட்டு நாம வேறு எதையோ திணித்தால் அது இயேசுவின் ஆன்மீகமாக இருக்க முடியாது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அடையாளங்களை சற்று நம்ம பார்க்கணும். நம்ம குருத்து ஞாயிறுக்குள்ளே வருவோம். எருசலேமுக்குள்ளே போகிறார் இயேசு. இவ்வளோ நாள் எருசலேமுக்குள்ளே போனார். ஒவ்வொரு யூத இளைஞனும் வருஷா வருஷம் எருசலேமுக்குள்ளே போய் தூய்மை சடங்கை நிறைவேற்றணும். பலமுறை இயேசு போயிருக்கிறாரு, சீடர்களோட உணவருந்தி இருக்கிறாரு, எல்லாம் செய்தார். ஆனால் இந்த முறை எருசலேமுக்குள்ளே போகிற போது ஒரு விதமான ஒரு புகழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு அருட்சி, பெருமை. ஏன் மக்களுக்கு திடீர்னு ஒரு பாசம் பொங்கிடுதா? பின்னணியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம், அந்த சபை கூடுகிறது. யாரு? தலைமைச் சங்கத்தினுடைய சபை கூடுகிறது. அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. இதோ இயேசுவின் பின்னால பெரிய கூட்டம் போகுது, அவன் அதிசயத்தை செய்கிறான், அற்புதத்தை செய்கிறான். அப்போ என்ன நடக்க போகிறது? ஒரு கலகம் உண்டாக போகிறது. ரோமையர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள். ரோமையர்கள் இந்த யூதர்களுக்கென்று சட்டங்கள் வைத்திருந்தபடியாக அந்த சட்டத்தை மதித்தார்கள். ஏன்னா யூதர்கள் ரொம்ப ஆர்டராக எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால யூதர்கள் தனி பெரும்பான்மையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அங்கே ஒரு சுகமாக வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஏன்னா ரோமை பேரரசு ரொம்ப அவங்களுடைய வழிபாட்டில் ஈடுபடாது. அப்படிப்பட்ட நிலையை இவன் கெடுக்க போகிறான். ரோமை பார்க்க போது, என்னடா உங்க பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, எவனோ ஒருத்தன் உள்ளே வந்துட்டு இருக்கான், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படையை இறக்கி யூதர்களை அழிக்கப் போகிறார்கள். இதை வாய்ப்பாய் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள். அப்போ நம்ம எல்லோரும் சாக போகிறோம். அப்போ தான் அந்த தலைமைச் சங்கத்தினுடைய குருவானவர் சொல்கிறாரு, தலைமை குரு சொல்கிறாரு, எல்லாரும் சாவறதுக்கு பதில் ஒருத்தன் சாவறது நல்லது. அப்போ அந்த ஒருத்தர் யார்? இயேசு. அவரை கொண்டு விடலாம். இது சங்கத்திலே முடிவெடுக்கப்பட்டது, இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவு. இந்த முடிவு வெளியே போய் கசிந்து போகிறது. அப்போ அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இயேசுவுக்கு இந்த செய்தி போயிடும், இயேசு இனிமேல் எருசலேமுக்குள்ளே வரவே மாட்டார். ஏன்னா அவரை கொல்ல போகிறாங்க, அவருக்கு செய்தி போயிடுச்சு, வரவே மாட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு மீண்டுமாய் எருசலேமுக்குள்ளே அதிகாரத்தோடும் எல்லோரும் பார்க்கும்படியாக அவர் உள்ளே நுழைந்தார். சீடர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு, மற்றவர்களுக்கு ஒரு உணர்வு. சீடர்கள் என்ன நினைத்தாங்க? இயேசு ஆண்டவர் முடிவு எடுத்துட்டார், நீ கொல்ல போறியா நான் கொல்ல போறேன்னா பார்ப்போம். அதனால இயேசு உள்ள போறாரு. இப்போ என்ன செய்ய போறாரு? ரோமையர்களை அடித்து துவசம் செய்து அந்த யூதர் தலைமை குருக்களை எல்லாம் அடித்து எல்லாத்தையும் மாற்ற போறாரு. இவர் அரசராக போகிறார். யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தது கூட இயேசுவின் மீது இருந்த வெறுப்பினால் அல்ல, இயேசுவை பிடித்து சூழ்நிலைக்குள் தள்ளிவிட்டால் போதும், இயேசுவுக்கு எங்கிருந்து படை வீரர்கள் வருவார்கள் என்று தெரியாது, அவர் அற்புதங்களை செய்வார். வாசகத்துக்கு போது கூட சொல்லுவாங்க, என்கிட்ட 2 வாள்கள் இருக்கிறது, போதுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. அவர் போதும்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அந்த வாள்கள் எதற்கு அவங்க கேட்டது? இயேசு சாமி 2 வாளை 2000 வாளாக மாற்றிடுவார். ஏன்னா ஏற்கனவே 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தாரு. அதனால் இவரால் அதை செய்ய முடியும். இவர்கள் எப்படியோ செய்து நம்மளை அவர் காப்பாற்ற போகிறார், நமக்கெல்லாம் பதவி கிடைக்க போகிறது. அப்போ உலகத்திலே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகு சார்ந்தவையாகவே இருந்தது. கடவுளுடைய அந்த எண்ணத்திற்குள்ளே பயணிக்க முடியவில்லை. இன்றைக்கு கூட இவ்வளவு கதைகளையும் கேட்ட பிறகும் கூட நமக்கே புரியவில்லையே. நம்மளே என்ன செய்கிறோம்? நம்ம இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அதிகாரத்தை தேடுகிறோம். ஒரு குடும்பத்தில் நான் தான் பெரியவன் என்கிற அதிகாரத்தை தேடுறோம். பணத்தையும் பெருமையும் வைத்துக்கொண்டு நம்மளுடைய பெருமையை நிலைநாட்ட விரும்புகிறோம். ஒரு சபைகள் கூடுகிற பொழுது, ஒரு அன்பிய சபையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆலயம் என்கிற ஒரு நிலையில் இருக்கலாம், அங்கே அதிகாரம் என்பது அங்கே கோலோச்சி நிற்கிறது, நான் என்கிற அகந்தை நிற்கிறது. நாம் எவனையாவது கீழே தள்ளிவிட்டு நாம் போய் நிற்போம் என்கிற ஒரு உணர்வு பொங்கி வழிகிறது. இந்த காலகட்டத்திலேயே இயேசு சொன்ன அந்த பணிவிடை புரியக்கூடிய மனநிலை எத்தனை பேருக்கு உள்ளது என்பதை நாம் செயல்படுகிற பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், நான் அதுக்கு தான் கோயில் பக்கமே வரதில்லை, அது அதை விட மிகப்பெரிய கேடு. செயல்படாத ஒரு மனநிலை, எதற்கு வம்பு? அப்படித்தான் இயேசுவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் ஒன்று இருந்தது.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த சவால்களை எதிர்கொள்ள, சவால்களுக்கு நாம் முதலில் பதில் சொல்ல வேண்டும். நான் எனக்கு பதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல கிறிஸ்தவனாய் இருக்கிற பிள்ளைகள் பதில் சொல்ல வேண்டும். நான் சரியாய்த்தான் பயணிக்கிறேனா? இயேசு எருசலேமுக்குள்ளே உறுதியோடு போனார். மற்றவர்கள் அறியாது போனார்கள். அவர்கள் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய அடையாளங்கள் தான் நீங்கள் பார்த்த அந்த பெருமையெல்லாம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கழுதை குட்டியை கூட்டிக் கொண்டு வர சொல்கிறார். கழுதை குட்டி செக்கரியா நூலில் 9:9 அது முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மகளே சீயோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். ஒருவேளை அவர்களுக்கு இந்த வசனம் தெரிந்திருக்கலாம். செக்கரியாவினுடைய நூலினுடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவு செய்கிறார். உன் அரசர் உன்னிடம் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படியாக இவர் அரசராக போகிறார். அவர்கள் இயேசுவினுடைய அரசத்துவத்தை அறியாதிருந்தார்கள். ஒலிவ அடையாளங்கள். அடுத்த அடையாளம் நீங்கள் கையில் வைத்திருக்கிற குருத்தோலை. நம்முடைய ஊரில் குருத்தோலை அடையாளம். வெளிநாட்டில் இதில் இயேசு வாழ்ந்த இடத்துல ஒலிவ இலைகள். இந்த ஒலிவ இலைகளினுடைய அடையாளமானது பல அடையாளத்தை அது உள்ளடக்கி வைத்திருந்தது. அமைதியை கொடுக்கிற ஒரு அடையாளம். நம்ம தொடக்க நூலில் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நோவா பெட்டகத்தை செய்து அது தண்ணீரால் மிதந்து கொண்டிருந்தது, பெருவெள்ளம். அதற்கு பிறகு வெள்ளம் அடிந்து விட்டதா என்பதை பார்க்க காகத்தை அனுப்பினார். அப்புறம் புறாவை எல்லாம் அனுப்புகிறாரு. கடைசியாக அந்த புறா என்ன செய்தது? அதன் அலகில் ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்து கொடுத்தது. மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்கிற செய்தியை கொடுத்தது. அமைதி நிலவி இருக்கிறது. இந்த ஒலிவ இலை அமைதியின் அடையாளமாக, இந்த இயேசு ஒரு அமைதியின் அரசராக இந்த உலகத்தை வடிவமைக்க போகிறார் என்கிற அடையாளத்தை அது வெளிப்படுத்தியது. செழிப்பின் அடையாளம். இணைச்சட்டம் 8:8 நம்ம பார்க்குறோம். கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு, அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அப்போ ஒரு நாட்டினுடைய செழிப்பை அடையாளப்படுத்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இயேசு உருவாக்க போகிற, அழைத்து செல்கிற அந்த ஒரு உலகத்திலே ஒரு செழிப்பு இருக்க போகிறது என்பதை அடையாளப்படுத்திய ஒரு அடையாளம் இந்த ஒலிவ இலை. தூய்மையின் அடையாளம். விடுதலை பயண நூல் 27:20 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கட்டளையிடுகிறார், விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டும். அது ஒரு தூய்மையின் அடையாளம், ஆண்டவருக்கு படைக்கிற ஒரு அற்புதத்தின் அடையாளம். இயேசு பிழியப்படுகிற ஒரு அடையாளமாக, எண்ணெயாக மாறப்போகிறார் என்பதை இந்த ஒலிவ இலைகளினுடைய அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது ஒரு அடையாள பொருளாக, அதாவது ரோமையர் 11 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற 23-24 யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிராத நிலையிலிருந்து மாறினால் அவர்களும் ஒட்டப்படுவார்கள். அவர்களை திரும்பவும் ஒட்டுவதற்கு கடவுள் வல்லவர். ஏனெனில் காட்டு ஒலிவ மரத்தில் இயற்கையாய் வளர்ந்த நீங்கள் வெட்டப்பட்டு இயற்கைக்கு மாறாக நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டு போடப்பட்டீர்களானால் இயற்கை கிளைகளான அவர்களை தாய்மரத்தில் ஒட்டு போடுவது எத்துணை எளிது. அப்ப பாருங்க, ஒரு மனமாற்றத்தோடு நீங்கள் கடவுளோடு இணைகிற ஒரு அடையாளத்தை தான் ரோமேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார். இப்படி பல்வேறு அடையாளங்களை உள்ளடக்கிய ஒரு அடையாளம்தான் குருத்து என்கிற அந்த ஒரு அடையாளம், அல்லது ஒலிவ இலைகளினுடைய அடையாளம். அப்போ கடவுள் இதை செய்ய போகிறார். ஏன்னா எல்லா இனத்தவரையும் ஒன்று திரட்ட போகிறார். எப்படி? கல்வாரி மலையிலே தன்னுடைய பேச்சினால் அல்ல, தன்னுடைய பெருமையான அந்த அதிசயங்களினால் அல்ல, மாறாக கல்வாரி மலையில் அவர் செய்ய போகிற அந்த புதிய உடன்படிக்கையினாலே இந்த மனுக்குலத்தை அவர் மீண்டுமாய் ஒன்றிணைக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அடையாளங்களெல்லாம் இயேசு செய்துவிட்டு இன்றைக்கு நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் பங்காளர்களாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? இந்த செய்தியை கேட்கிற நாம் இந்த தவக்காலத்தினுடைய இந்த சிறப்பான பாடுகளின் வாரத்திலே இதுவரை நாம் பயணிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு வாரத்திலாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த வாரத்தில் தான் நிறைய அடையாளங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. நாங்கள் சொன்ன இந்த அடையாளம், கழுதை குட்டியாக மாறி இருப்பது, இயேசுவை தாங்கி செல்கிற கழுதை குட்டியாக,
அல்லது இந்த ஒளிவு அடையாளமாக நம்ம மாறி அர்த்தத்தை கொடுக்கிற அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, அது ஒரு காட்டு வாழ்க்கை, ஒரு காட்டு மரத்தினுடைய ஒலிவ மரத்தினுடைய அடையாளமாக நீங்கள் உங்களுக்கென்று ஒரு சட்டங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை கடவுள் அந்த ஒலிவ மரத்தினுடைய முக்கியமான கிளைகளோடு அவர் இணைக்க விரும்புகிறார், தூய்மையில் இணைக்க விரும்புகிறார். நீங்கள் இணைய விரும்புகிறீர்களா? உங்களுடைய காட்டுத்தனமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, நான் என்கிற அகந்தையினுடைய உலகத்திலே நீ வாழ்ந்து வடிந்தது போதும், ஆண்டவரோடு இணைய விரும்புகிறாயா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்ல நான் இப்படியே தான் போவேன் சாமின்னா யூதாசை விட்டது போல் ஆண்டவர் நம்மளை விட்டுடுவார். கையை பிடித்து யாரையும் இழுத்து கடவுள் காப்பாற்ற போவதில்லை. கடவுள் உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். இது நன்மை, இது தீமை, இது நெருப்பு, இது தண்ணீர், இது சாபம், இது ஆசீர்வாதம். எவரொருவர் இதை அறிந்து கொண்டு ஞானத்தோடு கடவுளை பற்றி கொள்கிறாரோ அவர்கள் கடவுளுடைய மீட்பை கண்டடைவார்கள். கல்வாரி மலையில் 2 கல்வர்கள், ஒருவன் வேதனையில் அந்த உடல் வேதனையில் அவன் துன்பத்திலே துவண்டு கிடந்த பொழுது அவன் துன்பத்திலிருந்து கத்தினான், நீ கடவுளாயிருந்தால் உன்னையும் காப்பாற்று, என்னையும் காப்பாற்று. அவன் அகந்தையில் பேசினான் என்று சொல்ல முடியாது, ஆணவத்தில் பேசினான் என்று சொல்ல முடியாது. அது உடல் சார்ந்த ஒரு வேதனையில் பேசிய பேச்சு, அது நிராகரிக்கப்பட்டது. நீங்கள் ஒருவேளை உடல் சார்ந்த உலகு சார்ந்த வேதனைகளுக்குள் சிக்கென்று தவித்து கொண்டிருந்தாலும் வலதுபுற கல்வன் அந்த துன்பத்திலே அவனும் கடந்து சென்றான். ஆனால் அவனுடைய வெளிப்பாடுகள் உணர்தல் ஞானமாய் வெளிப்பட்டது. உடனே கடவுள் சொன்ன வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பீர். என் தேவ பிள்ளைகளே, கடவுள் யாருக்கும் எதையும் கொடுக்க மறுப்பதில்லை, முகம் பார்ப்பதில்லை, ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அவரவருடைய செயலுக்கேற்ப அவரவர் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். என்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? தவக்காலத்தினுடைய ஒரு சிறப்பான உச்சக்கட்ட காலம் வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் கோயில்களில் உட்கார்ந்து கொண்டு சோறு கொடுப்பாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க. செய்யுங்க, நல்ல நல்ல செயல்களை செய்யுங்க. பெரிய வெள்ளி அன்னைக்கு நான் பார்ப்பேன் ஆலயத்தில், அது ஒரு கடும் தவத்தின் நாள், அது ஒரு கடும் தவத்தின் நாள். பசியோடு நாம் ஆண்டவரை தேடி வந்து அவருக்கு ஆறுதல் கொடுக்க, சாப்பாடெல்லாம் நம்ம யோசிக்காமல் ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாசப்படியில் எவனாவது நான் தர்பூசணி கொடுக்குறேன், பிரியாணி கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பான். பிசாசினுடைய அடையாளங்கள் அவர்கள். தயவு செய்து உங்கள் கண்களை திறந்து வைத்திருக்காவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள். தயவு செய்து எவனா சும்மா கொடுக்குறான்னு போய் வாங்கி திங்காதீங்க. இது உலகு கொடுக்கிறது, சும்மா கிடைக்குது, அதனால நான் வாங்கி கொள்வேன். இல்லை, இது ஒரு எச்சரிக்கையினுடைய காலம், எச்சரிக்கையினுடைய ஒரு செய்தி. நீங்கள் விழிப்பாய் இராமல் போனால் இந்த உலகம் உங்களை விழுங்கிவிடும். உலகத்தின் தெய்வம் பலருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை திறந்து நீ உன்னை காப்பாற்றிக்கொள். எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்துவோம். தவக்காலத்தினுடைய உச்சகட்டமான ஒரு பாக்கியம் நிறைந்த நாட்கள், இந்த பாடுகளின் காலம். உணர்ந்து பயணிக்க இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம்.